வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மஹிமா மைத்தா அவர்களுடைய இன்றைய பேச்சு, அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி கடைசியாக முடிக்கும் போது, இங்கே எல்லாருக்கும் பெரிய ஆள் சபாநாயகர். ஆனால் சபாநாயகர் என்கிட்ட கை கொடுக்கும்போது விரைப்பாக இருந்தார், மோடிக்கிட்ட கை கொடுக்கும்போது குனிஞ்சி கை கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பதவி, இந்த அந்தஸ்து அப்படிங்கிறதுக்காக மோடி முன்னால் நீங்கள் குனிஞ்சிட்டீங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னது. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே ரவுண்டு கட்டி எல்லோரும் அடித்த மாதிரி இன்றைக்கி மஹிமா மைத்தா எந்த ஓம் பிர்லாவால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரோ அதே மஹிமா மைத்தா இன்றைக்கி சபையில் எங்கள் இடத்துக்கு மோடி அவர்கள் 3 தடவை வந்தார். குறிப்பாக மேற்கு வங்காளத்துக்கு 20 தடவை வந்தார். வந்துட்டு போன உடனே இருக்கிற நிறையா சீட்டு காலி ஆகிடுச்சு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், அயோத்தி உள்ளிட்ட ஒரு 5 இடத்துக்கு போனார். அம்பேத்கர் உள்ளிட்ட இடத்துக்கு போனார். எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் அவுட்டு. மகாராஷ்டிராவில் போய் குடியே இருந்தார், அங்கே எல்லாம் அவுட்டு. அதனால் ஐயா மோடி இனிமேல் எங்கே பிரச்சாரத்துக்கு வந்தாலும் தயவுசெய்து எதிர்கட்சிகள் கூப்பிட்றோம், இனிமேல் எந்த எலெக்ஷன் வந்தாலும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வாங்க, ஏன்னா உங்கள் முகத்தை பார்த்தாவே நாங்கள் ஜெயிச்சிட்றோம் அப்படின்னு மோடியை வச்சு செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா செஞ்சாங்க. ஏன்னா இன்றைக்கி மஹிமா மைத்தா எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை அலற விட்டுட்டாங்க. அதாவது மம்தா பானர்ஜி கட்சி பிஜேபி மேலே என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, ஏன்னா மம்தாவுடைய அனுமதி இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, பக்காவாக பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஸ்பீச்னால் இது சூப்பர் ஸ்பீச். இது நாயுடு, நிதிஷ் அவங்க சர்க்கார், உங்கள் சர்க்காருங்க, நீங்கள் சொல்லி பாருங்கள், மோடியோட சர்க்காருன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு கேட்குறதாகட்டும். பெண்களின் மீது உங்களுக்கு மரியாதையோ மதிப்போ, அதனால தான் பெண்களான இடஒதுக்கீட்டை நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க. ஒரு சட்டத்தையும் மாற்ற மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன கடவுளா? ஏற்கனவே கடவுளின் குழந்தைங்கிறீங்க. அப்போ கடவுளின் குழந்தை ஏன் இவ்வளோ மோசமாக நீங்கள் தோக்குறீங்க? நாடாளுமன்றத்தை கட்டி நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னீங்க. கடைசியாக அந்த நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக நீங்கள் வரலையே மோடி. நீங்கள் எங்கேருந்து எப்படி இருந்தீங்க, எப்படி ஆயிட்டீங்களே. அதாவது எங்கள் மீள் நீங்கள் அடக்குமுறை செலுத்தினால் நாங்கள் வீறு கொண்டு வருவோங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இன்னொன்று, நாங்கள் மெஜாரிட்டி ஆகிட்டோம், நீங்கள் தான் மைனாரிட்டி ஆகிட்டீங்க. காங்கிரஸுக்கு 100, எஸ்பிக்கு 37, எங்களுக்கு 29, ஸ்டாலினுக்கு 22. நாங்கள் பக்காவாக இருக்கோம். இன்னொன்று, இந்த அரட்டல் மிரட்டல்லாம் வச்சுக்கலான்னு நினைக்காதீங்க, நாங்கள் பக்காவாக இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சுற்றி எவ்வளோ பேர் இருக்கீங்க பாருங்கள். எங்கள் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா மெரச ஆயிடுவீங்கன்னு அவங்க ரவுண்டு கட்டி அடித்த அடி அருமையான அடி. ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோ ஏன் போட தோணுதுன்னா, சுதந்திர இந்தியாவில் மோடி 10 வருஷம் ஆண்டார். அப்போல்லாம் இல்லாத ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், குறிப்பாக மோடி, அமித்ஷா இவங்களுடைய முகத்தை நீங்கள் பாருங்களேன். ராஜ்நாத் சிங் அப்புறம் சௌகான் எல்லாரும் மோடி ஏதாவது கோச்சுக்கு வரோன்ட்டு எழுந்து ஏதோ சொல்ல வராங்க. ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? மஹிமா மைத்தா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஜாட்டின மக்கள்கிட்ட, இந்த விவசாய மக்கள்கிட்ட போய் அந்த அக்னிபாத் இந்த திட்டத்தினால் பெருமளவு அவங்க மோசமாகி உங்களுக்கு ஓட்டு போடலை. இன்னொரு பக்கம் விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகளும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. ராஜபுத்திர சமூகம் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. சாதாரண மக்களிடையே நீங்கள் தாக்குதலுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்களுக்கு எதிராகிட்டாங்க. முசல்மான், நீங்கள் பேசிய பேச்சு என்ன? முசல்மான், தாலி, எருமை, மணிப்பூர்னு ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்ததா? இன்றைக்கி என்ன நடந்தது? நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு நல்ல பேச்சு. தொடர்ந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய ஜனநாயகத்தின் மேல் ஒரு மரியாதை, ஒரு மோடி நினச்சா எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அழுத்தமான விஷயத்தை இன்றைக்கி இந்திய மக்களுக்கே நாடாளுமன்றம் தந்திருக்குது. பட் நீங்கள் கேட்கலாம், என்னங்க நாடாளுமன்றத்தில் ஏங்க நீங்கள் இவரை நம்ம எதிர்கட்சி தலைவரை பேச விட்டாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்களே அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது யாரும் அமைதியாக இருக்கணும். அதுக்கே இன்றைக்கி நிறையா குறுக்கீடு. ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ நம்ம ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்தியா முழுக்க பார்க்குது. நீங்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாமையாக இருக்கும். அது கை வைக்காதீங்க, தேவையில்லாம பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அவர் பேசுகிறத எல்லோரும் உற்று நோக்கிறாங்க. தேவையில்லாமல் இப்போ தான் இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நாயுடு, நிதிஷ்குமார் சரியாக இன்னும் செட்டில் ஆகலை. மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வருது, ஹரியானாவில் வருது. ஹேமந்த் சோரன் உங்களை ஒளிச்சே தீர்வன் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மாட்டிடக்கூடாது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்போ இடி அதிகாரி கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு என்கிட்ட சில விஷயம் சொன்னாருன்னு ராகுல் சொன்னார். ஒருவேளை நம்ம ஆட்சியை நம்ம வரமாட்டோம்னு தெரிஞ்சு இடி அதிகாரிகள் போய் ராகுல்கிட்ட சந்தித்து சில விஷயம் சொன்னாங்க, அது சம்மந்தமான ஏதாவது ஆவணம் இருக்கா அவர்கிட்ட, இதெல்லாம் யோசிப்பார்ல மோடி. ஆனால் ஒன்று நீங்கள் மோடி அவர்கள் பார்க்கும்போது நம்ம உண்மையில் நமக்கே கஷ்டமாக. ஏன்னா ஆள் சும்மா நல்லா மினுன்னு இருப்பார், ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக போட்டுட்டு ஆள் ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முகம், ஒரு பிரதமராக எப்படி இருந்தவர் எப்படி ஆகிட்டா இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் நம்ம இவர் அமித்ஷா கூட பிபி சுகர் வந்த மாதிரி ஒரு முகத்தை பாருங்களேன். இன்றைக்கி அவங்க முகத்தெல்லாம் பாருங்களேன். இன்றைக்கி
பார்லிமெண்ட்டில் நம்ம மோடி அவர்கள் பேசியது, இவங்கெல்லாம் இதில் வந்து என்னென்னா நானும் இருக்கேன், இந்த கூத்துல கோமாளிமா அது மாதிரி நானும் இருக்கேங்கிறது நிர்மலா சீதாராமன் ஐயோ இந்துக்களை புண்படுத்தி விட்டாராம். எங்கெங்க இந்துக்களை புண்படுத்தினாரு? எப்போ இதே ஒரு வார்த்தை, எதை கேட்டாலும் இந்துக்களை புண்படுத்திட்டாங்க. இது இந்துக்களுக்கு இவங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி. அப்போ நம்மளாம் சும்மா தான் பிறந்துட்டோமா? ஒன்றும் புரியல. இவங்க உயர் ஜாதியில் பிறந்தாக இவங்க மட்டும்தான் இந்து நினச்சிக்கிறாங்களா நிர்மலா சீதாராமன்? ஒன்றும் புரியல. ஏற்கனவே இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். அதிபுத்திசாலி இவங்க. அதனால் இவங்களை பற்றி நம்ம நிர்மலா சீதாராமனுடைய அறிவியை ஐயா சுப்பிரமணிய சாமி ஏற்கனவே நிறைய சொல்லிட்டார். அதாவது நம்ம ஸ்மிருதி இரானியோட அறிவை என்னன்னு பிஜேபிக்காரங்களே சொல்லிட்டாங்க. எந்த மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொடுங்குற்றம் பண்ணி அதனால் நம்ம தோற்றோம், நான் தோற்றேன், கபில் சிபில்டன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவங்க தான் நம்ம ஏற்கனவே இருந்தவங்க ஸ்மிருதி இரானி. அப்புறம் மோடியோடைய மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பக்தைனா சரியாக வராது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் ஆகிட்டார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஆதரவாளர்கள் இன்றைக்கி போங்கிறாங்க. நம்ம கேட்குறோம் ஒரே சந்தேகம் தான், அது என்னங்க, அது மோடியை திட்டினா மட்டும் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்படியே ரைட்டாக இவர் யார் நம்ம சௌகான், மற்றபடி கட்கரி யாரும் பொங்கவே மாட்டுறாங்களே, என்ன காரணம்? இப்போ கட்கரி யோசிச்சிருப்பார், நல்லா திட்டுங்க, நம்ம திட்ட வேண்டியதெல்லாம் திட்டுறாங்க, சூப்பராக இருக்குது காமெடி அப்படி நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. சௌகான் குதிச்சது கூட என்னென்னா உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு கடுப்பு இருக்கும். நம்ம முதலமைச்சராக தூக்கிட்டு வந்து இந்த ஆள் தேவையில்லாமல் நம்மளை இங்கே போட்டான்னு உள்ள கோபம் இருக்கும், இல்லாமையாக இருக்கும். அதில் தான் ராகுல் காந்தி இதை தெரிஞ்சு தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு, உங்கள் கட்சியிலேயே உங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது மோடிக்கும் தெரியும். சுற்றி இருக்கவங்களாம் அயோக்கிய, நமக்கு பிடிக்காத பையனாக தான் இருக்கான், என்ன பண்ணுறது, அமித்ஷா கூட நம்ப முடியாது போல இருக்குது. அதனால் இன்றைக்கி அனைவருடைய பேச்சையும் பார்க்கும்போது மிக 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 உயர்ந்த இடத்துல இந்தியா கூட்டணி இன்றைக்கி அசத்திட்டாங்க. இன்னொன்று எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி, நான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர், எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, சும்மா அந்த இடி வச்சு சிபிஐ வச்சு மிரட்டுற வேலைலாம் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நாங்கள்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஏன்னா ராகுல் மேலே கை வச்சிங்கன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் கை வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கும்போது வேணால் அப்படி இப்படின்னு நீதிமன்றத்தில் சில வேலைலாம் பண்ணலாம். நீங்கள் நிறையா பண்ணிங்க, அந்த நீதிமன்றத்தில் போய் வாங்குறது, இந்த நீதிமன்றத்தில் வாங்குறது. அப்போ உச்ச நீதிமன்றமே கேட்டுச்சு, குஜராத்தில் என்னங்க நடக்குது, இவ்வளோ மோசமாக நடக்குதுன்னு கேட்டுச்சா இல்லையா? குஜராத்தில் ஒரு அரசாங்கம் இருக்குதாங்கிற சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னது யார்? இவங்க சொல்கிற டபுள் இன்ஜின். இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி குஜராத்தில் நாங்கள் அடித்து தூக்குறோன்னாங்க. உளவியல் ரீதியாக இன்றைக்கி பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்கள், அதுவும் காங்கிரஸ் மற்ற கேடர்ஸ் மத்தியில் பரவாயில்லப்பா, நம்ம தலைவருங்க ஏதோ பண்ணுறாங்க, நீங்கள் கேடர்ஸ்ட்டு அந்த மாதிரி நம்பிக்கை வளர்க்கணும். இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுனதை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரர் என்ன நினைப்பார், எப்பா காங்கிரஸ் இப்போ தான்ப்பா இருக்குது, முதல்லலாம் என்னங்க இருந்தது காங்கிரஸ், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிலாம் பேசவே மாட்டாருங்க. மல்லிகார்ஜுன கார்கே இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே பேசலாம். பட் ராகுல் காந்தி பேசும்போது அவரை நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இந்தியா முழுக்க ஒரு அதிர்வு இருக்கும். இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ்லேயோ மத்திய பிரதேசம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க மிரள்றாங்கன்னா பரவாயில்லப்பா, நம்ம தலைவர் நல்லா பேசுகிறாரு. இப்போ என்னென்னா மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் இவங்களுக்கு தான் மிரட்சியாக இருக்கும். என்னடா அது ராகுல் காந்தி ஓவராக பேசுகிறாரு, தண்ணி இரட்டுற தலைவராக ஆயிடுவார் பொழுது அப்படி தான் ஆகிட்டுருக்கார். இன்னொன்றுங்க, ஒருத்தருடைய வளர்ச்சியை இன்னொருத்தர் தடுக்கவே முடியாது. அது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் வளர்ச்சியை தடுக்கலாம். யார் வளர்ச்சியை தடுக்க முடியாது. உங்களுக்கு உண்மையிலேயே கடுமையான உழைப்பு திறமை இல்லைன்னா எவ்வளோ பெரிய மனிதருடைய பையனாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது திரையுலகமாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி. நீங்கள் அப்பாவுடைய தேவலை வரலாம், அதை அப்படியே தக்க வச்சுக்கிறது அந்த பசங்களுடைய கேப்பபிள் இருக்கணும். இல்லைன்னா எந்த பையனாலும் தக்கெல்லாம் வைக்க முடியாது. சொல்லிக்கிட்டே போனால் அதுக்கு நிறையா உதாரணம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு என்ன தான் பேக்கப்பாக இருந்தாலும், அப்பா பேக்கப்பாக இருந்தாலும் நீங்கள் பேசணும். இப்போ ராகுல் காந்தி நேரு குடும்பத்திலேருந்து வந்தார், ஒன்றும் தெரியாதவர். நீங்கள் ஒன்றும் தெரியாதவர் பேசுகிற பேச்சாது. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த எல்லைக்கும் போவார்னு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒருத்தர் சவுண்டு விட்றாருன்னா, இடினா ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு, என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன 55 நாள் விசாரிச்சிங்க, நான் ரொம்ப காமெடியாக ஃபீல் பண்ணேன், இன்னும் கூட 100 நாள் விசாரிங்க, இன்னும் சூப்பர் காமெடியாக விசாரிப்பேன். வேறு என்ன பண்ணிட முடியும் ராகுலை? அது முதலையாவது பண்ணலாம், இப்போல்லாம் பண்ணவே முடியாது அவரை. அதனால் இன்றைக்கி அது மகிமா மைத்தா என்ன நமக்கு பிடிச்ச விஷயம்னா, இப்போ ஓம் பிர்லாக்கு எப்படி இருக்கும், ஒரு 50 பேரை அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு, 50 பேரும் உள்ளே உட்காந்துருக்காங்க. அதில் காமெடி என்னென்னா, அந்த 50 பேரில் ஒரு 10 பேர் பிஜேபியில் சேர்ந்து அமைச்சர் ஆகிட்டார். அவங்க கட்சியிலேயே இவர் யாரை வெளியேற்றினாரோ. மகிமா மைத்தா உள்ளே வரவே கூடாதுன்னாங்க. அவங்க வீட்டில் ஈடி ரைடு விட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நடிகை உட்காந்துருப்பாங்க, அவங்க வீட்டு ஈடி ரைடு. அவங்களும் மேற்கு வங்காளம். அந்த 2 பேர் பேசுகிறீங்க, 2 பேர் இதை பார்த்தாவே தெரியும். நம்ம யோசிக்கலாம், பரவாயில்லப்பா, மம்தா பானர்ஜி அவங்கள மாதிரி அவங்க ஆளுங்களை வளர்த்து வச்சுருக்காங்க, கலக்கி எடுக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அங்கே நடன ஆளுநரை ஓட விடுது. இன்னொன்று முக்கியமாக மகிமா மைத்தா சொன்னது,
ஏற்கனவே ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு ஆனந்த போஸ் நிர்மலா சீதாராமனை பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி பேசுனது தெரியும். நேற்று முன்தினம் இன்றைக்கி பேசுகிற மகிமா மைத்தா சொல்கிறாங்க, இந்த வீடு கட்டும் திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம், ஒரு ரூபா கூட கவர்மெண்ட் கொடுக்கல, மத்திய அரசு. ஜிஎஸ்டி பணம் கொடுத்தோம், திரும்பி எங்களுக்கு வரல. மெட்ரோ மும்பை அகமதாபாத் மெட்ரோ திட்டத்துக்கு மட்டும் புல்லட் ட்ரெயின் விட்டுருக்காங்க 1,06,000 கோடிக்கு. ஆனால் மேற்கு வங்காளத்துக்கு ஒன்றுமே தரல. 16,000 கோடி இப்போ நாங்கள் கேட்டிருக்கோம், அந்த 16,000 கோடி தரலங்கிறாங்க. நேற்று முன்தினம் ஆனந்த போஸ் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொன்னார். நாடாளுமன்றத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இவ்வளோ எங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி செலவு பண்ணுறதுன்னு. இது மேற்கு வங்காள மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? என்னடா மம்தா பானர்ஜி அம்மாவுக்கு இவர் வேணும்னே பணம் கொடுக்க மாட்டாரு. இப்போ சட்டசபை தேர்தல் எப்படி எதிரொலிக்கும்? ஏன்னா இன்றைக்கி நடக்கிற நிகழ்வு என்னென்னா, சட்டசபை தேர்தலில் உங்களால் உள்ளேயே போக முடியாது, அந்தளவுக்கு அங்கே கேட்டை போட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இன்றைக்கி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகிமா மைத்தா சொன்ன வார்த்தை ஜாட்டின மக்கள்கிட்ட போய் சேருமா சேராதா? அக்னிவீர் திட்டம் மாற்ற முடியாதுங்கிறீங்க, அது சூப்பர் திட்டம்னு வேறு நீங்கள் சொல்கிறார். இதில் என்ன காமெடினா, ராஜ்நாத் சிங் சூப்பர் திட்டங்கிறாரு, நாயுடுக்கு அது உடன்பாடா, இவர் நிதிஷ்குமாருக்கு உடன்பாடா, அவங்களாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அதனால் இது கண்ணிமிக்கும் நேரத்தில் உங்களது மைனாரிட்டி எப்போனாலும் மாறலான்னு மகிமா மைத்தா அலற விட்டிருக்கிறார். தகுதி நிலப்பெல்லாம் முதல்ல பண்ணாங்க, இப்போலாம் தகுதி இழப்பு பண்ணால் அதை சந்திக்க இவங்க தயாராக தான் இருக்காங்க. நம்மை பொறுத்தவரையில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடந்திருக்குது. இது இப்படியே தொடர வேண்டும். மற்றபடி மோடி அவர்கள் எதுவும் பேச மாட்டார் நம்ம சொன்னோம். நீங்கள் வேணால் பழைய பதிவை பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் அவர் எதுவும் பேச மாட்டார். இன்றைக்கி அதை உறுதிப்படுத்திக்கிறார். ஒரு வார்த்தை தாங்க எழுந்து பேசுகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட மேட்ரு என்ன தான் சொல்லுவார் சொல்லுங்கள். நீங்கள் கடவுளின் குழந்தையான்னு கேட்குறாங்க. ஆமாம்பாரா இல்லம்பாரா? ஆமாண்ணா 10 பேர் சிரிச்சானா என்ன பண்ணுறது? பிஜேபியிலே பின்னால் உள்ளுக்குள்ளே கூட சிரிப்பு எவ்வளோ நடந்தால் அவங்க அடக்க முடியும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். கடவுளின் குழந்தைங்கிறாரு, கங்கை தாய் தத்தெடுத்துட்டாருட்டாரு, தோத்துட்டாரு. அப்போ கடவுளின் குழந்தையே தோக்குறாருன்னா அப்போ கடவுளுக்கே விருப்பம் இல்லையா அவர் ஜெயிக்கிறதுங்கிற அடுத்த கேள்வி வருமா வராதா? நான் முற்றும் திறந்தவருங்கிறாரு. ஆனால் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா 1,50,000 ரூபாவில் போடுறாரு. போய் தங்குற ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தா அது எக்கச்சக்கமாக தங்கிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டிலே தான் போகிறீங்க. இப்போ கொஞ்ச நாளாக வெளிநாடு போகல. ஏன்னா யாராவது கவுத்து விட்டா என்னன்னு வேறு பயப்படுறீங்க. இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் பாவம் வயசு வேறு ஆகிடுச்சு அவருக்கு. ஏற்கனவே பிபி சுகர்லாம் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு பிரதமராக அவர் 20-25 மணி நேரம் உழைக்கிறாருன்னு ஐயா அமித்ஷா சொல்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம், ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரதமராக உழைக்கணும்? இவ்வளோ நாள் உழைச்சாரு, பாவம் நல்ல மனுஷன். வேறு யார்ட்டையாவது விட்டுட்டு இந்த நிதின் கட்கரி நிறைய பேர் இருக்கா. நிர்மலா சீதாராமன் கூட சூப்பர் சாய்ஸ் தான் பிரதமருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். பிஜேபிக்காரங்க தான் சொல்கிறது, அவங்களுக்கு அவ்வளோ மேட்டர் தெரியும் சார். அவங்கள மட்டும் நீங்கள் இப்போ பிரதமர் ஆக்குனீங்க நிர்மலா சீதாராமனை சூப்பராக கொண்டு போயிடுவாங்க, பைடனுக்கே டஃப் கொடுப்பாங்கங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.